சற்றென்று மாறுது வானிலை படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு என்டர்டெய்னர் ஒரு கிரைம் மூவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தளபதியோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த படத்தில் வந்து தெருக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதில் ஜெய் வந்து இந்த படத்தில் மெயின் லீடாக பண்ணுறாரு. ஸோ சொல்லவா வேணும். ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேனரிசமாக ஒரு டைலாக் பேசுகிறாரு. அதை கலாய்க்கிற மாதிரி நம்மளோட யோகி பாபும் பார்த்தீங்கன்னா காமெடி பின்னிருக்காரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஃபுல் ஃபன் பேக்கேஜாக இருக்குது. அப்படியே செகண்ட் ஹாஃப்னு கதையை பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு கிரைம் மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நகருது. ஸோ ஒரு மணியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்குது. பட் என்ன உள்ள கண்டென்ட் ஸ்டோரி லைன் எப்படின்றது ரிவீல் பண்ணலை. அதனால் வெயிட் பண்ணி தான் நம்ம படத்தை பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ கில்லராக கூட நம்ம ஜெய் நடிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்த்தீங்கன்னா May 15 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு படமும் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுவும் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதனால் எதிர்பார்ப்பும் ஜெய்க்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இந்த படம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.